கடற்கரும்புலி மேஜர் பாரதி நளாயினி கடல் தாக்குதல் அணியின் வழிநடத்தும் பொறுப்பாளராயிருந்தவள் சிறந்த சாரதி. காங்கேசன்துறை ரோந்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அதிவேக தாக்குதல் களமான டோராவே இவர்களின் இலக்கு. கடற்புலிகளின் அசைவியக்கத்திற்கு அச்சுறுத்தலாக எழும் தடைகளை நீக்கும் பணியில் கரும்புலிகள் வேகம் கொள்வார்கள். ஆயிரத்து 1996 நவம்பர் 11ஆம் நாள் மேஜர் பாரதியும் கேப்டன் இன்னிசையும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றனர். மன்னார், நெடுந்தீவு, காரிநகர் என பயணம் தொடர்கிறது. டோரா படகை துரத்திச் சென்று வெடிக்கிறது கரும்புலி படகு. இலக்கு சற்று விலகிவிட்டதால் டோரா சேதத்துடன் தள்ளாடியது. டோராவில் பயணித்த கடற்படையினர் பலர் பலியாகினர். இத்தாக்குதலில் கடற்கரும்புலிகளான மேஜர் பாரதி, கேப்டன் இன்னிசை ஆகியோர் கடலில் காவியமானார்கள்.